ஒரு ஆண் ஒரு பெண்ணும் ஒருத்தருக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆண் தன்மையும் ஒருத்தருக்கு இருக்குது, பெண் தன்மையும் இருக்குது அப்படின்னு சொன்னது. பெண்கிறது உள்நாக்காக இருக்கிற அந்த இடம் அது வந்து பெண் தன்மை கொண்ட இடம். அது நெற்றி பொட்டுன்னு சொல்லக்கூடிய இடம் ஆண் தன்மை கொண்ட இடம். இது ரெண்டும் எப்போ ஒரு இணைப்பை உருவாக்குதோ அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரி ஒரு சக்தி பிறக்குது. அதுதான் பிரணோ ஓம் என்று சொல்வார்கள். இது ரெண்டும் இணையப்படணும். எப்படி ஒரு சிவலிங்கமும் ஆவடியும் தனியாக இருக்கோ ஒன்றா இணைக்கப்படும் மாதிரி உள்நாக்கும் நெற்றியும் இணைந்ததுக்கு அப்புறம்தான் அந்த ஓமாக நெற்றியில் முழுவதுமாக ஒரு வடிவம் அது உருவானதுக்கப்புறம் அதிலிருந்து இந்த சூழல் வந்து உருவாகும். அந்த கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாகக்கல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த உயிர் துளிகள் எல்லாமே நட்சத்திரங்கள் மாதிரியும் அணுக்களாக பேர் அலைவரிசையாக பேர் சக்தியாக செயல் வடிவமாக அது மாறும். அந்த சூழல் தான் ஒரு ஞானியோட சொத்து. அதை வைத்து தான் அவர் வந்து பணி செய்கிறதோ அவர் யாருன்னு காட்டுறதோ அவர்கிட்டேருந்து வெளிப்படுற ஒரு முழு தன்மையும் அங்கேருந்து தான் வெளிப்படும். அப்போ இந்த பிரணோ அந்த மந்திரம் அந்த ஓம்லேருந்து அந்த நாத அந்த செயல்லேருந்து அந்த வடிவத்திலேருந்து இருக்கும்.